ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க, பொழுது விடிஞ்சிருச்சு எழுந்துட்டீங்களா என்று உங்களை விழிப்பூட்டுவதற்கு இது ஒரு நல்ல நாள். நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இன்னொரு நாள். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதா இருப்பது போல நாம கூட எப்போதுக்கப்போது அவருக்குள் ஆனந்திக்க வேண்டும் என்று, புதிய பலனை பெற வேண்டும் என்று, அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு மன்னாவை கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் நமக்கு கொடுப்பதற்காக தேவனை துதிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு பெரியதப்பா! அவைகள் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்துகிறது, அவைகள் எங்களை எச்சரிக்கிறது, அவை எங்களை தேற்றி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் கேட்கிறீங்களா அப்படின்னா கேட்கிறோம்னு சொல்றீங்க. ஆலயத்துக்கு போகிறீங்களா என்றால் எஸ்ங்க, நீங்க சொன்னதுல இருந்து போகிறோம் என்று கூட சிலர் சொல்லுகிறாங்க. ஞான ஸ்நானம் எடுத்துட்டீங்களானா ஓ எப்போவோ எடுத்துட்டோம்னு கூட சிலர் சொல்லுகிறாங்க. பாருங்க, நாம இந்த வழக்கங்களை எல்லாம் திருவிருந்துல பங்கு பெறுகிறாங்க, சபைக்கு போகிறாங்க, பாப்டிசம் எடுத்துக்கொண்டாங்க, பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்றாங்க, வசனம் கேட்கிறேன்னு சொல்றாங்க, ஜெபம் செய்கிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதற்காக சொல்லுங்க? இருதய சுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக. கேட்ட வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள் ஒத்து வாழும்போது நம்முடைய இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்படும். நம்முடைய நிலைமையை நாம உணர்ந்து கொள்ளுவோம். எப்பவோ வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இருதயத்தை கழுவுகிற வழக்கம் இல்லை. இது இருதய சுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, 22வது அதிகாரம் நீதிமொழிகள் 11வது வசனத்தில், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். எந்த ராஜா? நம்ம ராஜா வேற. இந்த உலகத்தின் ராஜாக்கள் இல்லை நம்ம ராஜா. நம்ம ராஜ்யம் இது இல்லை. உலக ராஜ்யங்கள் அல்ல நம்மது. நாம பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நமக்கு சிநேகிதன் ஆக வேண்டுமென்றால், அவர் நம்மோடு நட்பு செய்ய வேண்டுமென்றால், அவருக்கும் நமக்கும் அவ்வளவு நெருக்கம், க்ளோஸ்னஸ் வேண்டுமென்றால், அவர் நம்முடைய கிஃப்ட்களை பார்த்தோ அல்லது நம்முடைய வழக்கங்களை பார்த்தோ பிரியப்படுகிறவர் அல்ல. அவர் விரும்புவது அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நாமளும் பரிசுத்தமா இருக்கணும்னு. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் இல்லாம, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவரோடு கூட நம்மை அவர் நண்பர்களாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய, எப்பொழுதும் என் இருதயத்தை குற்றமற்றதாய் காத்துக்கொள்ளணும். என் பார்வையினாலே, என்னுடைய வார்த்தைகளாலே, கிரியைகளாலே, ஈவன் என் எண்ணங்களின் மூலமாயும் என் இருதயத்தை அசுத்தமாக்க கூடாது. மாம்ச சம்பந்தப்பட்ட, உலக சம்பந்தப்பட்ட மற்றும் பொய்யான காரியங்களை சிந்திக்கிறவங்க, உலக காரியங்களிலே சிக்கிக் கொள்ளுகிறவங்க, அவங்க இருதயத்தை சுத்தமாக காக்க முடியாது. எனக்கு தெரியுங்க, வியாபாரிகளாவது அரசியல்வாதிகளாவது அவங்க இருதயங்களை சுத்தமாக காத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம். மேபி இம்பாசிபிள். ஏனென்றால் பொய்யை நேசித்து நடப்பிக்கிற எல்லாரும் என்று இருக்கு வேதத்துல. ஒரு பொய் போதும் நம்ம இருதயத்தை அசுத்தப்படுத்துங்க. பொய் பேசாம எப்படி வாழ முடியும் எனக்கூடிய உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் பொய் பேசாமல் உன்னுடைய உதடுகளை காத்து கொண்டால் நீ தேவனுக்கு நண்பனாக இருப்பாய். உன் வார்த்தைகள் கோணலானதாக, மாய வார்த்தைகளாய், மேட்டிமையாக, பொய்களாக இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய வார்த்தைகள் தயவுள்ள வார்த்தைகளா இருக்கணும். எதிரில் இருக்கிறவங்க எவ்வளவு ரஃபா நம்ம இடத்துல நடந்து கொண்டாலும், எவ்வளவு இரக்கமே இல்லாம அவங்க நம்மை குறித்து விமர்சித்தாலும், எத்தனை பேர் எவ்வளவு குற்றங்களை, பழிகளை நம்மீது சுமத்தினாலும், எத்தனை பேர் நம்மை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தினாலும், நாம அதுக்கு பதில் கொடுக்கிறவங்களா இல்லாமல் சாதாரணமா there is for every action there is an equal and opposite reaction.
நாம ஏதோ ஒன்று செய்யும் போது நம்மை உதவாதவன் என்று ஒருத்தங்க சொன்னாங்கன்னா நம்ம திரும்ப அவங்கள திட்டதான் போகிறோம். முன்பு எப்பொழுதும் நம்முடைய வாயில ஒரு முறை கூட சொல்லாத கெட்ட வார்த்தை நமக்கு தெரியாமலே வந்து விடுகிறது. எதிரில் இருக்கிறவங்க கோவத்தோடு பேசினால் நாம கோவத்தோடு பதில் கொடுக்கிறோம். நம்மை யாராவது ஏமாற்ற வேண்டும் என்று முயற்சித்தா நாமளும் அவங்களை அதே விதத்துல ஏமாற்ற முயற்சிக்கிறோம். பாருங்க, இது உலகத்துல இப்படிதான் செய்வாங்க. ஆனா நீங்க கிறிஸ்தவனான பிறகு உங்களுக்கு விரோதமாய் உங்களை அடிக்கிறவனை நீங்க திரும்பி அடிப்பது கிடையாது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை ஆண்டவர் காட்ட சொன்னார். தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினால் தீமையை வெல்லு என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. ஆகவே கெட்ட வார்த்தைகளை பேசாமல் நம் வாயை கட்டுக்குள்ளே வைப்பது, நம் சுத்த இருதயத்தை காத்துக் கொள்வது என்பது இட்ஸ் நாட் ஒன்ஸ் ஃபார் ஆல். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நான் இனி சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவங்க யாருமே கிடையாது. சுத்த இருதயத்தை விரும்பி தவறுதலா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிடுமோ என்னமோ, என் எண்ணங்களில் தவறுவனோ என்னமோ, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவி ஆவேனோ என்கிற ஜாக்கிரதையோடு பி காஷியஸ். என்னங்க, விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டு சுத்த இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும். சுத்த இருதயத்தை நேசிக்க வேண்டும். ஆண்டவரை காயப்படுத்தும்படி படுத்துகிற விதத்தில் நாம் இந்த உலகத்தில் மனுஷரை பிரியப்படுத்தும்படி வாழ்வதில் பிரயோஜனம் இல்லைங்க. மனுஷன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்கு முன்பு உத்தமமா இருக்க வேண்டும். மனுஷர் எல்லாரும் என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் போய் பேச மாட்டேன் என்கிற நிலையில நாம இருக்கும்போது தேவன் நமக்கு சிநேகிதன் ஆவாரு, ராஜா நம்முடைய நண்பன் ஆவாரு. சுத்த இருதயத்தை நேசித்து தயவுள்ள வார்த்தைகளை பேசுகிறவனுக்கு அவனுக்கு ராஜா சிநேகிதன் ஆவான். மற்றொன்று சுத்த இருதயம். எனக்கு தெரிந்து உலகத்திலே எத்தனை மதங்கள் இருக்கோ எனக்கு தெரியாது, எத்தனை வழிபாடுகள் இருக்கோ எனக்கு தெரியாது, எத்தனை நம்பிக்கைகள் இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா இருதய சுத்தத்தை குறித்து பேசுகிறது பரிசுத்த வேதமான பைபிள் மட்டுமே. இருதய சுத்தத்தை குறித்து பேசினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. சுத்த இருதயம் இல்லாமல் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ தேவனுக்கு பிரியமானவனா இருக்க முடியாது. சுத்த இருதயத்தை நீ நேசிக்காவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையை, உன் ஆத்மாவை கூட நீ அழித்துக் கொள்ளுவாய். எஸ், இருதயத்தை குறித்து யாருமே பேசுறதில்ல. உலகத்திலே மனுஷர்கள் சில வெளியரங்கமான சாம்பிரதாயங்கள், வழக்கங்கள் பின்பற்றினால் போதும் நினைக்கிறாங்க. அன்றைய பரிசேயரை போல வெண்மையான துணி அணிந்தால் போதும் நினைக்கிறாங்க. நீதிமொழிகளை பேசினாலே போதும் என்று நினைக்கிறாங்க. பக்தி வேஷம் போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சுத்த இருதயம் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சுத்த இருதயம் என்பது மனுஷங்க பார்க்க முடியாதாகவே மனுஷனுக்காக செய்வது அல்லது. உன் தேவனுக்கு பிரியமானவனாய் நீ இருக்க முயற்சிக்க வேண்டும். ஜெபம் பண்ணணும், சோதனையை ஜெயிக்கணும். அதுதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லுவது. ஏன்னா நம்ம இருதயம் நல்லதில்லைங்க. உங்களுக்கு தெரியுமா உங்க இருதயம் எவ்வளவு கெட்டதோ? பாருங்க, ஒருமுறை மார்க்குவின் சுவிசேஷம் 7:21 இருதயத்திலிருந்து எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நாய்கள் நரிகள் இருதயங்கள் இல்லைங்க, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசையும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், மண்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். நீங்க எண்ணி பார்த்தா ஒரு 13 இருக்கு. இருதயத்துக்குள்ள இருந்து, ஒரு ஃபேக்டரிக்குள்ள இருந்து, ஸ்வீட்ஸ் ஃபேக்டரியில இருந்து ஸ்வீட் வருவது போல, என்னங்க, ஒவ்வொரு ஃபேக்டரியில இருந்து, சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து சிமெண்ட் வருவது போல, அதில் எதை ஃபீட் பண்ணுவோமோ அந்த ப்ராடக்ட் வெளியே வருங்க. அது போல மனிதன் கெட்டதை நேசிக்கிறான். கெட்டதினால் நிரம்பி இருக்கிறதுனால அதிலிருந்து வருகிற எல்லாம் பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தேவதூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான இவைகள் எல்லாம், இதெல்லாம் பொல்லாத காரியங்கள். இவைகள் உள்ளிருந்து வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அவனால நான் கெட்டுவிட்டேன், இவனால நான் கெட்டுவிட்டேன் என்று நாம் அநேக முறம் நம்மை நாம கெட்டு போவதற்கு, நம்ம தப்பு செய்வதற்கு மற்றவங்க காரணம்னு சொல்லுவோம். இன்னும் இன்றைய கிறிஸ்தவங்கன்னா ஒவ்வொன்றிற்கும் ஏன் இப்படி செய்தன்னா அவன் மேல போடுவாங்க. யார் அவன்? சாத்தான் சோதிச்சான், சாத்தானு சோதிச்சுட்டான், சாத்தான் ஏமாற்றிட்டான், சாத்தான் பயமுறுத்திட்டான். என்னங்க, அவன் யாருங்க? நீங்க உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்தாதான் அவன் வர முடியும்.
நீங்க இடம் கொடுக்காவிட்டால் சாத்தான் உங்களை தொடவே முடியாது. அவனுக்கு இடம் கொடுக்காவிட்டா அவன் உங்ககிட்ட வரவே மாட்டான். உங்க வீடு நிறைய சாப்பாடு பண்டங்கள் வைத்துக்கொண்டு எங்க வீட்டுக்குள்ள எறும்பு வருது, ஈக்கள் வருது, எலிகள் வருதுன்னா என்ன பிரயோஜனம்? உனக்காக அது வரல, உன் வீட்டுல பொருட்களுக்காக அது வருகிறது. உன் இதயத்தில் பாவத்தை வைத்துக் கொண்டா சாத்தான் வருவான். அவனுடையது உன்னிடத்துல இருக்கிறதுனால உன்னிடத்துல வந்து உன்னை பயமுறுத்துவான். உன்னிடத்துல வந்து உன்னை அடிப்பணிய செய்வான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அதே நேரத்துல ஆண்டவருக்கு உங்க உள்ளத்தை கொடுக்கணும். ஆண்டவர் இருதயத்தில் இருக்கணும்னா அவருக்கு நீங்க கொடுக்கணும். பலவந்தமா அவர் உள்ள வரமாட்டார். முதல்ல ஆண்டவர் நம்மை கேட்பது ஏதாவது ஒன்று இருக்கென்றால் அது, என் மகனே அல்லது என் மகளே, உன் உள்ளத்தை எனக்கு கொடு. இதோ நான் இருதயத்தின் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். நான் உங்களோடு வாசமாயிருப்பேன், உங்களோடு சாப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரிடத்துக்கு போனா அவர் நம்ம இடத்துக்கு வருவார். முதல்ல நாம அவர் இடத்துக்கு செல்லணும், அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல நீங்க கேட்கணும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்களே மாத்துங்க, நீங்களே செய்யுங்க என்று சொல்லுவதனால பிரயோஜனம் இல்லைங்க. நம்முடைய ஆண்டவரை நாம நம்பணும். சுத்த இருதயம் வேண்டுமானால் கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்படணும். நீங்க சோப்பு போட்டு கழுவினாலும், நீங்க எத்தனை லோஷன் போட்டு கழுவினாலும் உங்க அழுக்கு கரைகள் ஒருவேளை போகலாம். இருதயத்துக்குள்ள இருக்கிற அழுக்கு கழுவப்பட வேண்டுமானால் மாசற்றதும் குற்றமற்றதுமான அவருடைய ரத்தம் அவசியமா இருக்கு. எல்லா பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. எப்பொழுதுக்கு அப்பொழுது நம்ம பாவங்களை அறிக்கை செய்தா அவர் கழுவார், சுத்திகரிப்பார். சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளணும்னா என்றைக்கு சாப்பாடு அன்றைக்கு தான் சாப்பிடணும். ஒரு மாசம் சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட முடியுமா? உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், உங்க சரீரம் நல்லா இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டும். ஒரே முறை 3 மாசத்துக்கு 30 பக்கெட் இன்றைக்கே ஊத்திட்டேன்னு சொன்னா முடியுமாங்க சொல்லுங்க? இந்த உலக மாசினாலே நம்ம அழுக்காகிறது போலதான் நம்ம இருதயம் கூட அழுக்காகி கொண்டிருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் காலமே தேவனுடைய வார்த்தையோடு தொடங்கி சாயந்தரம் தேவனுடைய வார்த்தை ஜெபத்தோடு முடித்தால் எப்போதுக்கு அப்போது உங்களுக்குள்ள சின்ன சின்ன துரும்பு போன்ற பாவங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அது பாவங்களாவே காணப்படாத அக்கிரமங்கள், பலவீனங்கள் வெளிப்படுத்தப்படும். நாம் அதை அறிக்கை செய்த அடுத்த நொடியே பனியை விட வெண்மையாக நாம கழுவப்படுவோம். கிறிஸ்தவ பக்தி சுத்த இருதயத்தை உண்டாக்குகிறது தவிர இந்த உலக சம்பந்தப்பட்ட ஆச்சாரங்கள் வழக்கங்களோடு இருப்பது கிடையாதுங்க. பக்தி வேஷங்களோடு மனுஷங்க அவங்க பக்தியை காண்பிக்க விரும்புகிறாங்க தவிர இருதயத்தை பரிசோதிக்கிற தேவனுக்கு முன்பு உங்க இருதயம் சரியா இல்லாவிட்டா நீங்க அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த மாயவித்தை சீமோன் எல்லாரும் நம்புகிறாங்கன்னு அவனும் நம்பி ஞான ஸ்நானம் பெற்றானாம். அங்க பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க பெற்றுக்கொள்வதை பார்த்து அவர் பணப்பையை கொண்டு வந்து பேதுருக்கு முன்பு வைத்து, நானும் கூட யார் மீது கைகளை வைப்பேனோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படி அந்த அதிகாரம் கொடுங்க, எனக்கு அந்த கிஃப்ட் கொடுங்க என்று கேட்டாரு. எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்கன்னு கேட்கலங்க. இவர் போய் எல்லாருக்கும் ஆவியானவரை விற்பார் போல இருக்கு. உன் இருதயம் தேவனோடு சரியாக இல்லாதது நிமித்தம் இந்த காரியத்தில் உனக்கு பங்கு கிடையாது. இருதயம் தேவனோடு சரியா இல்லாம தேவனுக்கு நாம தேவ சமூகத்துக்கு சேர முடியாதுங்க. என் இருதயத்தில் நான் பாவத்தை அலட்சியம் செய்தால் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேளாதிருப்பார். அநேக முறை உங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்றீங்க, ஆனா உங்க இருதயத்தில் உள்ள அழுக்குகள் அறிக்கை செய்யாம கீழ்ப்படியாமைக்காக மனம் திரும்பாம ஏதேதோ செய்யணும்னு ஆண்டவரை கேட்கிறீங்க. அதுக்குதான் உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. இன்றைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்கு? தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை எப்போதுக்கு அப்போது சுத்திகரித்துக் கொண்டு தயவுள்ள வார்த்தைகளோடு நம்ம வாழ்ந்தா ராஜா ஆண்டவர் நம் நண்பனாக இருப்பார். நம் பக்கத்திலேயே இருந்து நம் எல்லா தேவையும் சந்தித்து அவருடைய ராஜ்யத்துல நம்மை சேர்த்து விடுவார். ஜெபிப்போம். பரிசுத்தரே அன்புள்ள ஆண்டவரே, யார் யார் எங்கெங்க இருந்து இந்த ஜெபத்தில் கலந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஒரு முறை பாருங்க. அவங்க உள்ளத்தின் நிலைமை அவங்களுக்கு உணர்த்துங்க. எங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டுவிட உம்முடைய ரத்தத்திலே கழுவப்பட்டு சுத்த இருதயத்தை பெற்று உம்முடைய சிநேகிதர்களாய் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக, பாரங்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால் 8939801234 என்கிற ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அதையெல்லாம் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. இயேசு ரட்சகரே கோடான ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து, கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவுல கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே,